நாம் எல்லாம் எடுத்துக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 104வது சங்கீதத்தில் 21வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். பாலசிங்கங்கள் இறைக்காக கட்சித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும். சூரியன் உதிக்கையில் அவைகள் ஒதுங்கி தங்கள் தாபரங்களே படுத்துக்கொள்ளும். இங்கே சங்கீதக்காரன் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தை, பால சிங்கங்கள் இறைக்காக கர்ச்சித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடுமா. யாரால கிடைக்கும்படி தேடுமா? தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்க முடியாது. பால சிங்கங்கள், அதாவது நல்ல வாலிப யூத்து, அது பால சிங்கம் என்றால் அந்த சிங்கங்கள் கர்ச்சித்து, அங்க நல்ல அந்த வசனம் அழகா இருக்கு. பாலசிங்கம் இறைக்காக கர்ச்சித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும். அதாவது அதுக்கு பலன் இருக்கு, ஆகாரத்தை போய் எடுத்துக்கொள்ளக்கூடிய பலன் இருக்கு, அதுக்குள்ள ஒரு ஆயத்தமும் இருக்கு. இருந்த போதிலும் தேவனாலே தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படியாக அந்த பால சிங்கங்கள் தேடும் என்று சொல்லி இங்க சங்கீதக்காரன் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. இப்ப தேவன் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நாம் தேவ சமூகத்தில் தேவனால ஆசீர்வதிக்கப்படும்படியாக நம்மளுடைய பிரயாசங்கள் இருக்க வேண்டும். நம்மளுடைய பலத்தை சார்ந்து நம்மளால முடியும் என்று சொல்லி எந்த காரியத்தை செய்யாதபடிக்கு தேவன் தாமே நம்மளுடைய வாழ்க்கையில காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நம்ம பிரயாசத்துல போனோம் சில ஏதோ சிலதுதான் கிடைக்கும். ஆனால் தேவனால் ஒரு காரியத்தை வாய்க்க செய்யும் போது தேவன் பேக்கேஜா கொடுப்பாருங்க. எப்படி கொடுப்பாரு? பேக்கேஜா கொடுத்து ஆசீர்வதிப்பார். நீங்களா போனீங்கன்னா வத்தலோ தொத்தலோ மாற்றோம். ஆனா தேவன் உங்களுக்கு கொடுக்கும்படி, தேவன் தாமே அந்த காரியத்தை ஆசீர்வதிச்சு கொடுக்கும்படியாக நீங்க கொஞ்சம் தேவ சமூகத்துல காத்திருந்தீங்கன்னு வச்சுங்களேன், தேவன் பேக்கேஜா கொண்டு வந்து கொடுப்பாரு. உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். தானியலை பிடிச்சி சிங்கங்களின் கெபியில போட்டாங்க. அது தானியலுக்கு சோதனையா இல்ல சிங்கத்துக்கு சோதனையா? யாருக்கு சோதனை? தானியலுக்கு சோதனையா சிங்கத்துக்கு சோதனையா? சிங்கத்துக்கு தான் சோதனை, தானியலுக்கு இல்ல. நீ அந்த வசனத்தை வாசிங்களா, 6ஆம் அதிகாரம் 22 இருந்து, தானியல் 6:22. அப்ப சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பதாக நான் நீதி கேடு செய்யவில்லை என்றான். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. தானியல் மேல் குற்றம் சாட்டின மனுஷரையோ வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவைகள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர் மேல் பாய்ந்து எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டுச்சு. இங்க வந்து தானியல் சொல்லுகிறார், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்ட. அப்ப சிங்கம் சொல்லியிருக்கோம், தானியலே ஒன்ன எனக்கு தேவன் சாப்பாடா கொடுக்கல, எனக்கு கொடுத்தா அவர் பேக்கேஜா தான் கொடுப்பாருப்பா. இப்பெல்லாம் எனக்கு வத்தலும் தொத்தலையும் கொடுக்க மாட்டாரு. நீ கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் உன்னுடைய விசுவாசத்துக்கு கரெக்ட். ஆனா என்னுடைய வாயை தூதெல்லாம் வந்து கட்டி போல, நான் தான் என் வாயை கட்டி போட்டிருக்கிறேன். இது யாருடைய சத்தம்? சிங்கங்களுடைய சத்தம். என்னுடைய தேவன் எனக்கு கொடுத்தார்னா ஒரு சாதாரண காரியங்களை கொடுக்க மாட்டார். நான் தேவனால் எனக்கு இறை தேடும்படியாக நான் தேடுகிற மனுஷன், நான் தேவனை சார்ந்து வாழ்கிற மனுஷன். என்னுடைய சுய பலத்தையோ என்னுடைய சுய புத்தியோ என்னுடைய ஆயத்தத்தையோ இதையெல்லாம் வச்சு நான் வாழ்கிற மனுஷன் கிடையாது. நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்படும்படியாக, தேவனால் போஷிக்கப்படும்படியாக நான் தேவனை சார்ந்து வாழ்கிற மனுஷன். அதனால தூதெல்லாம் வந்து என் வாயை நானே என் வாயை கட்டி போட்டேன். கொஞ்சம் நான் பொறுமையா இருந்தேன்னா ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணுவாரு? ஃபுல் பேக்கேஜா
அங்க எப்படி ஃபுல் பேக்கேஜா எனக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி ஒரு நைட்டு மாத்திரம் சிங்கம் கொஞ்சம் காத்து இருந்துச்சு. பொழுது விடிஞ்சப்ப எப்படி வந்துச்சு? எல்லாமே அதுங்க எல்லாம் அங்க இருந்து சிங்கங்கள், எத்தனை சிங்கங்கள் தெரியல, சிங்கங்கள் என்று சொல்லி. ஏன்னா தானியேல் ஒரு சிங்கத்துக்கே பத்திருக்க மாட்டான். எல்லா சிங்கத்தையும் போஷிக்க வேண்டாம், முழு குடும்பம் அங்க என்ன பண்ண வேண்டும்? உள்ளே போக வேண்டும். ஏன் நான் சொல்றேன்னா, நம்ம வாழ்க்கையில தேவனால் நாம் ஆசீர்வதிக்கப்படும்படியாக, தேவனால் நம்முடைய காரியங்கள் நிறைவேறும்படியாக நாம் தேவ சமூகத்துல காத்திருந்தோம் என்றால், தேவன் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கும் போது எல்லா பகுதியிலும் அவருடைய ஆசீர்வாதம் கடந்து வரும்படியாக, எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் கூட வந்து நடத்தும்படியாக என்ன பண்ணும்? அவனுடைய வாழ்க்கையை தேவன் மாற்றி போடுகிறவராக இருக்கிறார். நம்ம ஓடி நம்ம பிரயாசப்பட்டு நம்ம என்னதான் பிரயாசப்பட்டாலும் ஆண்டவர் நமக்காக காரியங்களை செய்யாவிட்டால் எதையோ ஒண்ணு நம்ம கையில பிடிச்சிட்டு என்ன பண்ணுவோம்? அதையே நம்ம வாழ்க்கை ஃபுல்லா போராடி கொண்டே இருப்போம். ஏதாவது ஒரு வேலை, ஏதாவது ஒரு காரியங்கள் என்று சொல்லி அதிலேயே நாம் போராடி கொண்டிருப்போம். ஆனால் கொஞ்சம் நாம் காத்திருந்தோம் என்றால், தேவ சமூகத்துல காத்திருந்து அந்த காரியத்தை வைத்து நாம் ஜெபித்தோம் என்றால், தேவனால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும்படியாக, தேவனால் நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் மாற வேண்டும் என்று சொல்லி காத்திருந்தோம் என்றால், தேவன் ஆசீர்வதிக்கும் போது ஃபுல் பேக்கேஜா தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராக இருப்பார். நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் அப்படியாப்பட்ட காரியங்களை செய்ய ஆண்டவர் விரும்புகிறவராக இருக்கிறார். அதனாலதான் இங்க சிங்கங்கள் வந்து பால சிங்கங்கள் இறைக்காக கெர்ச்சித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும் என்று சொல்லி அங்க சொல்லி அந்த சங்கீதம் கீழே உள்ள வசனங்கள் எல்லாம் நீங்க வாசிங்கன்னா, ஆண்டவர் நடத்தக்கூடிய பாதைகளை நம்ம 24வது வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு திரளாய் இருக்கிறது, அவைகளை எல்லாம் ஞானமாய் படைத்து பூமி உம்முடைய பொருள்களினால் நிறைந்திருக்கிறது. பூமி எப்ப எதனால் நிறைந்திருக்கிறதா? ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால. பூமி அதன் நிறைவும் கர்த்தருடையது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப கர்த்தர் அவருடைய காரியத்தை எடுத்து நமக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் கொஞ்சம் நம்ம தேவ சமூகத்துல காத்திருக்கணும். கொஞ்சம் நாம் தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணி நாம் காத்திருக்கும் போது கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவராக, எல்லாவற்றையும் தேவன் நம்முடைய வாழ்க்கையின் குடும்பத்துல எல்லா பகுதியிலும் ஒரு நிறைவான சமாதானத்தை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருப்பாருங்க. அதனால்தான் நாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்படும்படியாக நாம் காத்திருக்க வேண்டும். பூமியும் அதில் உள்ள நிறைவும் அவருடையது என்று சொல்லி வேதம் சொல்லி, அவருடைய பொருட்கள்னால நிறைக்கப்பட்டிருக்க அந்த பூமியில அவர் மூலம் நாம் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் காத்திருக்க வேண்டும். 25-26 வசனங்களை வாசிங்க. பெரிதும் விஸ்தாரமான இந்த சமுத்திரமும் அப்படியே நிறைந்திருக்கிறது, அது சஞ்சரிக்கும் சிறியவைகளும் பெரியவைகளுமான எண்ணிறந்த ஜீவன்கள் உண்டு. இதிலே கப்பல்கள் ஓடும், அதில் விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலம் உண்டு. ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். நீர் உமது முகத்தை மறைக்க திகைக்கும். நீர் அவைகளின் சுவாசத்தை வாங்கிக் கொள்ள அவைகள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு திரும்பும். கடலில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளாக இருக்கட்டும், ஆகாயத்தில் இருக்கக்கூடிய பறவைகளாக இருக்கட்டும், காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகளாக இருக்கட்டும், எல்லாமே தேவனால் போஷிக்கப்படும்படியாக அது காத்திருக்கக்கூடியதாக இருக்கிறது. தேவனால் அவர்கள் போஷிக்கப்படும்படியாக. இங்க பாருங்களேன், திமிங்கலங்கள், அதாவது மற்றதுல சொல்லுவாங்க, சாலமோன் வந்து ஒரு நாளைக்கு கடல்ல இருக்கக்கூடிய மீன்களுக்கு இறையை போடும்படியாக நான் ரெடி பண்றேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லி, அப்படியா இவன் போட 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 அந்த திமிங்களுக்கு பத்தவேல திருப்பி திருப்பி கேட்டுக்கொண்டிருந்துச்சா. என்னால முடியாது, இது வேற ஒரு நம்பிக்கையில சொல்லுவாங்க, என்னால முடியாது என்று சொல்லி சாலமோன். ஏன்னா தேவன் அவைகளுடைய எல்லாவற்றையும் போஷிக்கிறவராக, அவர்களுடைய தேவைகள் எல்லாம் தேவன் சந்திக்கிறவர். அதாவது அவைகள் திருப்தியாக்கத்தக்கதாக தேவன் அவளுடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். ஒரு திமிங்கலத்தை நீங்க பார்த்திருக்கீங்களா? 100 பேரை சாப்பிட்டாலும் அதுக்கு அடங்கவே அடங்காது, அவ்வளவு பெரிய மீனா இருக்கு. ஆனாலும் தேவன் அதை நன்மைகளால திருப்தியாக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்ம ஆராதிக்கக்கூடிய தேவன் எப்படியாப்பட்டவர், எவ்வளவு வல்லவர், சர்வ வல்லவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுங்க. அதோடைய தேவைகள் எல்லாம் தேவன் சந்திக்கிறவராக இருக்கிறார். இன்னும் நீங்க வாசிங்கன்னா 147 சங்கீதம் 9வது வசனத்தை வாசிங்களா. அவர் மிருக ஜீவன்களுக்கும்
கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். மிருக ஜீவன்களுக்கு கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு என்ன பண்ணுகிறார்? அதுங்களுடைய சத்தத்தை கேட்டு அதுங்களுக்கு ஆகாரத்தை ரெடி பண்ணி கொடுக்கிறது தான் யோபுட்ட ஆண்டவர் கேட்பாரு. யோபு 38ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிங்களா. யோபுட்ட இந்த காரியங்களை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது, சிங்கக்குட்டிகள் தாங்கள் தங்கும் இடங்களில் கிடந்து கெபியிலே பதிவிருக்க போது அவைகளின் ஆசையை திருப்தியாக்குவாயோ. காக்கை குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிட்டு ஆகாரம் இல்லாமல் பறந்து அலைகிற போது அவைகளுக்கு இரையை சவதரித்து கொடுக்கிறவன் யார்? ஏன் அந்த வசனத்துல உங்களுக்கு சொல்றேன்னா, தேவனால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக, தேவனால் அவைகள் போஷிக்கப்படும்படியாக தேவனை சார்ந்து வாழ ஆரம்பிக்கிறது. அவளுடைய தேவைகளுக்காக தேவனை நோக்கி கூப்பிடுகிறது. தேவனை சார்ந்து வாழ ஆரம்பிக்கும் போது தேவன் அவைகளுடைய தேவைகள் எல்லாம் தேவன் சந்திக்கிறவராக இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள பெரிய ஆத்மா கிடையாது. அவங்களை இன்னைக்கு மறிச்சா அது மண்ணோட மண்ணா போயிடும். ஆனா நம்ம அப்படி கிடையாது. நீங்களும் நானும் தேவ சாயலாக படைக்கப்பட்டு தேவ மகிமையினால நிரப்பப்பட்ட ஒரு கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கே தேவன் அப்படியாப்பட்ட காரியங்களை செய்வார் என்றால், காட்டு மிருகங்களுடைய தேவன் போஷிக்கிறவர் திருப்தியாக்குறவராக இருந்தார்டா, நீங்களும் நானும் ஆண்டவரை நோக்கி நாம் தேடும்போது, ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது நம்மளுடைய தேவைகள் எல்லாம் தேவன் சந்திப்பாரா சந்திக்க மாட்டாரா? எல்லா காரியத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? பரிபூர்ணம் அடைய செய்கிறவராக இருக்கிறார். பரிபூர்ணம் அடைந்து நாம் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். நம் தேவ சமூகத்தில் கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம், கொஞ்சம் டிலே ஆகலாம், கொஞ்சம் நமக்கு அது வேதனையான ஒரு அனுபவமாக காணப்படலாம். ஆனால் காத்திருக்கும் போது தேவன் தாமே எனக்கு இந்த காரியத்தை வாய்க்க செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க காத்திருந்தீங்கன்னா தேவன் தாமே அந்த காரியத்தை வாய்க்க செய்வார். ஒவ்வொரு பரிசுத்தவான வாழ்க்கையில அந்த அனுபவத்தை நீங்க பார்க்க முடியும். வேதத்தை படிக்கும்போது ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் கர்த்தரால் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி அவங்க தங்களுடைய சாட்சிகளை சொல்லும் போது நாம் ஒவ்வொரு காரியங்களையும் நாம் கற்றுக்கொள்ள முடியும். இப்ப எது நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்தாலும் தேவனால் இந்த காரியம் நடக்கும்படியாக நமக்கு வியாதியே வந்தா கூட, நாம் மருந்து மாத்திரை எடுத்தா கூட, மருந்து மாத்திரை நாம் சார்ந்திருக்காதபடிக்கு தேவன் தான் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் தேவனை சார்ந்திருக்கணும். ஏன் இன்னைக்கு கீது சிஸ்டர் சாட்சி சொன்னாங்கன்னா, இன்னைக்கு மெசேஜ் அப்படிப்பட்ட மெசேஜ். நம்ம மருந்து மாத்திரை நாம் சார்ந்திருக்காம நாம் தேவனை சார்ந்திருக்கும் போது நம்மளுடைய தேவைகளுக்காக நாம் தேவனை தேடுகிற பிள்ளைகளாக இல்லாதபடிக்கு நாம் தேவனை தேடுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இப்படி நாம் தேவனை நம்முடைய தேவைக்காக தேவ சமூகத்தில் போய் நாம் தேவனை துதிக்கிற ஆராதிக்கிற பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. நாம் தேவனை தேடுகிற பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் சந்திக்கிறவராக இருப்பாருங்க. மருந்து மாத்திரைகளை அதை நாம் சார்ந்திருக்காதபடிக்கு, அதை நாம் எடுத்தால் கூட தேவன் தாமே எனக்கு விடுதலையை தர வேண்டும். எவ்வளோ மெடிசன், எவ்வளோ பேர் மருந்து எடுத்து கூட அவங்க வாழ்க்கையில் என்ன பண்ண முடியாது? ஒரு மாற்றத்தை பார்க்க முடியாது. மெடிசன் அவங்க பாடியில் அக்செப்டே ஆகாது. எவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சில வியாதிகள் மாறவே மாறாது. ஏன்னா மருந்தை நம்பி இருக்கும் போது, மருந்தை சார்ந்து இருக்கும் போது அப்படியே தான் இருக்கும். ஆனால் தேவனை சார்ந்து இருந்தோம் என்றால் தேவன் நம்மளோட வாழ்க்கையில் என்ன பண்ணுகிறார்? விடுதலையை கொடுக்கிறவராக, தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நம்மளோட வாழ்க்கையில கர்த்தர் காரியங்களை செய்யும்படியாக அவரே நாம் சார்ந்திருக்கிற பிள்ளைகளாக இருக்கு. ஏன்னா நீங்களும் நானும் தேவ மகிமையினால நிரப்பப்பட்ட. நீங்க வாசினா சங்கீதம் 8ஆம் சங்கீதத்துல 5-6 வசனத்தை வாசிங்க. 8வது சங்கீதத்துல 5. நீர் அவனை தேவ தூதலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசீட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகள் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலவற்றையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொல்லி அங்க சங்கீதக்காரன் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. தேவன் அவருடைய மகிமையினாலும் கனத்தினாலும் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறார்? முடிசூட்டி இருக்கிறாருங்க. சாதாரண மிருகங்களுக்கு, சாதாரண விலங்குகளுக்கே தேவனை தேட ஆரம்பிக்கிறது அவர்களை போஷிக்கிறவராக, திருப்தியாக்குறவராக இருந்தால், அவருடைய மகிமையினாலும் அவருடைய கனத்தினாலும் முடிசூட்டப்பட்ட நீங்களும் நானும் தேவனை தேடுகிற பிள்ளைகளாக இருந்தோம் என்றால், தேவன் காரியங்களை செய்ய முடியும் நாம் காத்திருக்கிற பிள்ளைகளாக இருந்தோம் என்றால், நம்ம வேண்டுவதற்கு நினைப்பதற்கு மிகவும் அதிகமாய் தேவன் என்ன பண்ணுவார்? கிரியை செய்வாருங்க. செய்வாரா செய்ய மாட்டாரா?
கண்டிப்பா ஆண்டவர் செய்வார். அவருடைய மகிமையினாலும் அவருடைய கனத்தினாலும் நீங்களும் நானும் நிரப்பப்பட்டிருக்கோம். நம்ம நம்மளுடைய பார்வைக்கு நம்ம ஒரு சாதாரண ஒரு ஆளா தான் நம்ம இருப்போம், நம்ம அப்படிதான் இருக்கணும். ஆனால் தேவனுடைய பார்வைக்கு நீங்களும் நானும் தான் அவருக்கு விஐபி. இந்த பூமியில அவருக்கு விஐபி. அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட நபர் தான், அவருக்கு முக்கியமான. நம்மளோட மற்றவங்க படிச்சிருக்கலாம், ஐஸ்வர்யவான்களா இருக்கலாம், அவங்களெல்லாம் ஆண்டவர் ஒரு பொருட்டா கூட பார்க்க மாட்டார். உங்களையும் என்னையும் ஆண்டவர் கருத்தாய் அவர் கவனிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மேல நோக்கமா இருக்கிற என்று சொல்லி வேதம் சொல்லி, ஒவ்வொரு நிமிஷம் நாம் என்ன பண்ணுகிறோம் ஏது பண்ணுகிறோம் என்று சொல்லி எல்லாவற்றையும் அவர் நோக்கி கொண்டிருக்கிறவராக, அவர் கருத்தாய் காரியங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறப்ப நம்ம தேவைக்காக மாத்திரம் தேவனை தேடுகிற பிள்ளைகளா இல்லாதபடிக்கு நாம் தேவனை மாத்திரம் தேடுகிற பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பலத்த காரியங்களை செய்வாருங்க. வேணாம், நீங்க வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 30 33 வரை உள்ள வசனத்தை வாசிங்க. அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளை அடுப்பில் போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நீங்கள் தேடுங்கள் என்று சொல்லி இங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லி நாம் பார்க்கப்படும். தேவனை தேடுகிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். தேவனை நாம் ஆராதிக்கிற பிள்ளைகளாக, நம்முடைய தேவைகளுக்காக நாம் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளாக, ஜெபிக்கிற பிள்ளைகளாக, நம்மளுடைய காரியங்களுக்காக தேவ சமூகத்தில் போய் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இல்லாதபடிக்கு தேவ சமூகத்துக்கு போகும்போது நான் தேவனோடு உறவாட போகிறேன் என்று சொல்லி அந்த ஒரு எண்ணத்துல போய் உட்கார்ந்து, நம்மளுடைய தேவைகள் இருக்கும், பல பிரச்சனைகள் இருக்கும், அதை நாம் ஜெபிக்க வேண்டும், நாம் தேவ சமூகத்தில் தெரியப்படுத்தணும். அதுக்காக மாத்திரம் இல்லை, நான் தேவனோடு உறவாட போகிறேன் என்று சொல்லி நாம் தேவ சமூகத்தில் போய் அமர்ந்து நாம் ஜெபிக்க ஆரம்பித்தோம் என்றால், தேவனை நல்லா துதிச்சு பாடி மகிமைப்படுத்த ஆரம்பித்தோம் என்றால் தேவ பிரசன்னம் அந்த இடத்துல கடந்து வருங்க. தேவ பிரசன்னம் கடந்து வரும்போது நம்மளுடைய தேவைகளுக்கு ஜெபிக்க வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது. தேவன் தாமே நான் எல்லாவற்றையும் நீ பார்த்துக்கொள்ள, நீ சும்மா இருந்தா மட்டும் போதும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு நம்பிக்கையை ஊட்டி விட்டு ஆண்டவர் கடந்து செல்வார். அதே போல ஆண்டவர் என்ன பண்ணுவார், காரியங்கள் எல்லாம் தேவன் வாய்க்க செய்கிறவராக இருக்கிறார். இப்ப முழு இருதயத்தோடு நாம் தேவனை தேடுகிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். அந்த சிங்கத்தை குறித்து சொல்லும் போது அது நல்ல வாழ வயதில் உள்ள சிங்கமாய் காணப்படுகிறது. அதுக்கு அந்த இறையை எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு பலன் இருக்கு, அதுக்குள்ள ஒரு ஆயத்தம் இருக்கு. ஆனாலும் என்ன பண்ணாது, தேவனால் கிடைக்கும்படிதான் அது தேடுகிறத ஒழிய தன்னுடைய பலத்தை சார்ந்திருக்கவே இருக்காது. ஆனா மனிதர்களாகிய நீங்களும் நானும் தான் அநேக நேரங்களில் நம்மை நாம் சார்ந்து வாழ ஆரம்பிக்கிறனால நம்மளுடைய வாழ்க்கையில சில காரியங்கள் தாமதமாகிறது, சில காரியங்கள் நம்ம நினைச்சது மாரி நடக்க மாட்டேது. ஏன்னா நம்மளை சார்ந்து நாம் அந்த காரியங்களை செய்ய பிரயாசப்படுகிறோம். நம்மளுடைய பலத்தை நம்பி, நம்மளுடைய கையில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை நம்பி ஒரு காரியத்தை செய்ய நாம் பிரயாசப்படும் போது அங்கே அந்த காரியத்துல ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பார்க்க முடியாது. எதுவாக இருந்தாலும் தேவ சமூகத்துல வைத்து ஜெபம் பண்ணி நாம் காத்திருந்தோம் என்றால் கர்த்தர் அந்த காரியங்கள் எல்லாம் செய்கிறவராக இருக்கிறார். நீங்க வாசினா பிரசங்கி சாலமோன் ஞானி அழகா ஒரு வார்த்தையை சொல்லுவான். 9ஆம் அதிகாரம் பிரசங்கி 9ஆம் அதிகாரத்துல 11ஆவது வசனத்தை வாசிங்க. நான் திருப்பி கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதுக்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும் யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதுக்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதுக்கு வித்துவான்களின் அறிவும் போதாது. அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். என்னதான் பலன் இருந்தாலும், என்னதான் ஞானம் இருந்தாலும்,
எதுவும் போதாது என்று சொல்லி சாலமோன் ஞானிச்சலையான். ஏன்னா சாலமோனுக்கு இல்லாத ஞானம் கிடையாது, சாலமோனுக்கு இல்லாத ஐஸ்வர்யம் கிடையாது, சாலமோனுக்கு இல்லாத பலன் கிடையாது, எல்லாம் அவனுக்கு இருந்துச்சு. அவன் சொல்கிறான், இது எல்லாம் இருந்தாலும் என்னால ஒரு காரியத்தை தேவ செயலும் தேவ சமயமும் ஒரு மனிதன வாழ்க்கையில நேரிட்டாதான் அவன் கையிட்டு செய்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்கு பண்ணுவார். அது பிரயாசங்கள் எல்லாம் கர்த்தர் ஆசி. இல்லைன்னா வெறும் பிரயாசம் மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கையில இருக்கும், அதோடைய அவுட்புட்டை நம்மளால பார்க்க முடியாது. நம்ம பலத்துல ஓடிக்கொண்டிருந்தோம்னா, நம்மளுடைய பிரயாசத்துல ஓடிக்கொண்டிருந்தோம்னா, அவுட்புட் இல்லாத ஒரு வாழ்க்கை தாங்க நம்மளோட வாழ்க்கை இருந்தது. ஒரு பெனிஃபிட் இல்லாத ஒரு வாழ்க்கை தான். வருஷம் ஃபுல்லா நம்ம பிரயாசப்பட்டு கொண்டிருப்போம், ஆனால் நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு நாம் போய் சேர மாட்டோம். நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா நம்ம பலத்தை நம்பி நாம் காரியங்களை செய்கிறதுனால. ஆனால் தேவனை சார்ந்து ஆரம்பிக்கும் போது, நாம் தேவனை முழு இருதயத்தோடு தேடுகிற பிள்ளைகளாக இருந்தோம் என்றால், கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். அதான் தாவீது ராஜா அழகா சொல்ல, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி அவன் சொல்லுவதை நான் பார்க்கணும். 138ஆம் சங்கீதத்துல 8வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாது இருப்பீராக என்று சொல்லி அங்க தாவீது தன் நம்பிக்கையை வந்து எனக்காக யாவையும் தேவன் செய்வார் என்று சொல்லி, அதுக்காண்டி தாவீது படுத்து தூங்கினானா? வீட்டுல படுத்து கர்த்தர் எனக்காண்டி யாவையும் செய்து முடிச்சார் என்று சொல்லி அவன் படுத்து தூங்குற மனுஷன். அவனுக்குள்ள ஒரு ஆயத்தம் இருக்கும், எல்லாமே அவனுக்குள்ள இருக்கு. ஆனால் கர்த்தர் எனக்காக இந்த காரியத்தை வாய்க்க செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் சில காலங்கள் காத்திருந்தான். அவன் வந்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். சவுலோட்டு இந்த ஆவியானவர் தாவீதிடத்துல வந்தார் என்று சொல்லி அவனுக்கு எல்லாமே நன்றாக தெரியும். அவனிடத்துல எல்லாமே இருக்க ஆரம்பிச்சு. இந்த ராஜ்யத்தை எடுத்துக்கொள்ள முடியாத சவுலை விரட்டி விட்டு சவுலை கொன்று போட்டு அந்த ராஜ்யத்தை அவன் சுதந்திரித்துக் கொள்ள முடியாத எல்லா காரியமும் தாவீதிட்ட இருந்துச்சு. ஆனாலும் தேவன் அந்த காலத்தை வாய்க்க செய்ய முடியாத, தேவன் அவனுடைய காரியத்துல ராஜ்யத்தை அவனுடைய கையில கொண்டு கொடுக்க முடியாத அவன் சில காலங்கள் காத்திருந்தான். அவன் கை ஒரு நாள் சவுலுக்கு விரோதமாக எழும்பாதபடிக்கு அவன் முந்தி கொள்ளவில்லை. தேவன் இறங்கி அந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி காத்திருந்தனாலதான் சமஸ்த இஸ்ரவேலையும் தேவன் எப்படி அந்த காரியங்கள், அந்த எல்லைகள் எல்லாம் திடப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நினைத்திருந்தாரோ, ஆண்டவருடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் தாவீது நிறைவேற்றினாங்க. அதனாலதான் தாவீதை பார்த்து ஆண்டவர் சொன்ன, இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருக்க கண்டேன். ஏன்னா அவருடைய இருதயத்துல எந்தெந்த காரியங்கள் எல்லாம் காணப்பட்டுச்சோ அதை எல்லாம் அவன் நிறைவேற்றுகிறானாக. ஆனால் அவன் இன்னும் அவனுடைய பலத்தை சார்ந்திருக்காம கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி தேவனை சார்ந்திருந்தனாலதான் அவனை கொண்டு தாவீதை கொண்டு தேவன் பலத்த காரியங்களை செய்கிறவராக இருந்தார். இப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலும் தேவன் பலத்த காரியங்களை செய்கிறவராக இருக்க வேண்டும் என்றால் நாம் அவரே நாம் சார்ந்து கொள்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். தாவீது அனுபவத்துல நீங்க வாசிங்கன்னா, ஆண்டவரை சார்ந்தது, ஆண்டவர் வந்து அவனுக்கு எப்படி காரியங்களை வாய்க்க செய்தார் என்று சொல்லி அவன் சொல்லுவதை நீங்கள் பார்க்க முடியும். நீங்க வாசிங்கன்னா 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 30 to 35 வரை உள்ள வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 22, 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 30 to 35. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ள பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டிடுவேன், தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடைமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனை அன்றி கண்மலையும் யார்? தேவன் எனக்கு பலத்த அரணானவர், அவரின் வழிகளை செவ்வைப்படுத்துகிறவர், அவரின் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என் உயர் தலங்களிலே என்னை நிறுத்துகிறார். வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்துக்கு பழக்கிற உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன் என்று சொல்லி அங்க தாவீது ராஜா சொல்லுவதை நாம் பார்க்க முடிகிறது. தேவனை சார்ந்து வாழ ஆரம்பிச்சனாலதான் அவனால சொல்ல முடியுது, நான் கர்த்தரால ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து போகிற மதிலை தாண்டுவேன் என்று சொல்லி அவன் சொல்லுவதை நான் பார்க்க முடியுது. தேவனுடைய வழி உத்தமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்படி தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறாராம். அவரை நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும்
கேடகமாய் இருந்து கர்த்தர் பாதுகாக்கிற எல்லா தீங்குக்கும் விலக்கி என்ன பண்ணுகிறார்? கர்த்தர் பாதுகாக்கிறப்ப நம்ம முழுவதும் தேவனை சார்ந்த உம்மாலே என்று சொல்ல அந்த வார்த்தை என்றைக்கும் என்னைக்கும் நம்மளோட வாயிலிருந்து என்னால முடியுங்கிற வார்த்தை வரவே கூடாதுங்க. தேவனுக்கு சித்தம் உண்டானால் ஆண்டவர் இந்த காரியத்தை வாய்க்க செய்வார். ஆண்டவருக்கு சித்தம் உண்டானால் இன்னொன்று என் வாழ்க்கையில நடக்கும் என்று சொல்லி நாம் ஆண்டவரை சார்ந்து கொள்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்படி நாம் சார்ந்து கொண்டோம் என்றால் ஆண்டவர் காரியங்கள் நமக்காக வாய்க்க செய்கிறவராக இருக்கிறார். அப்ப அவரே நமக்கு என்ன பண்ணுகிறார்? நம்மளுடைய சத்துருக்கள், நீங்க 44ஆம் சங்கீதத்தை வாசிங்கன்னா அங்க உம்மாலே என் சத்துருக்கள் எல்லாம் நீ என்ன பண்ணி கீழே விழ தள்ளினீர் என்று சொல்லுகிறான். அப்ப ஆண்டவர் தாம ஒரு மனுஷன் வாழ்க்கையில அவனுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கக்கூடிய தேவனாக, அவனுக்காக யுத்தங்களை செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். அவன் முழுவதும் ஆண்டவரை சார்ந்து இருக்க வேண்டும். தன்னுடைய பலத்தையோ தன்னுடைய ஞானத்தையோ சார்ந்திருக்காதபடிக்கு முழுவதும் ஆண்டவரை சார்ந்திருக்கும் போது ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கும் போது எல்லா பகுதியிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவனுடைய வாழ்க்கையில உண்டாகும்படியாக ஆண்டவர் செய்கிறவராக இருக்கிறார். உம்மாலே எங்களுடைய சத்துருக்களை கீழே விலத்தாக்கி எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை உம்முடைய நாமத்தினாலே மிதிப்போம் என்று சொல்லி அவன் அடுத்த வசனம் கூட வாசிங்க. என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்னை ரட்சிப்பது இல்லை. நீரே எங்கள் சத்துருக்களிலிருந்து எங்களை ரட்சித்து எங்களை பகைக்கிறவர்களை வெட்கப்படுத்துகிறேன். என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை. நீரே எங்கள் சத்துருக்களிலிருந்து எங்களை ரட்சித்து எங்களை பகைக்கிறவர்களை நீ வெட்கப்படுத்துகிறேன் என்று சொல்லி அங்க தாவீது ராஜா சொல்லுவதை நாம் பார்க்க முடிகிறது. தாவீதுல கோராகின் புத்திரர் சங்கீதம், கோராகின் புத்திரர் என்று சொல்லி அங்க சொல்லப்பட நான் பார்ப்பேன். நாம் தேவனை சார்ந்து நம்மளுடைய வில்லை நம்மளுடைய பலனை நாம் சார்ந்திருக்காதபடிக்கு நாம் தேவனை முழுவதும் நம்ப ஆரம்பிச்சோம் என்றால் கர்த்தர் நம்மளோட வாழ்க்கையில நிறைவான பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை கொடுத்து தேவன் நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறாருங்க. இப்ப தேவனால் நம்முடைய காரியங்கள் வாய்க்க பண்ணும்படியாக நாம் சில காலங்கள் காத்திருக்க வேண்டும். உடனே ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? இன்னைக்கு ஜெபம் பண்ணி நாளைக்கே ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பாரா? ஆண்டவர் அப்படி செய்ய மாட்டார். சில காலங்கள் காத்திருக்க வைப்பார். அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆயத்தை நமக்குள்ளே கடந்து வரும்படியாக, அந்த ஆசீர்வாதம் நம்மளுடைய வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் நாம் தேவனை விட்டு வழி விலகி போகாதபடிக்கு முதலாவது தேவன் நம்மளை ஆயத்தப்படுத்துகிறவர். நம்மளை ஆசீர்வாதத்துக்கு முதலாவது தேவன் என்ன பண்ணுவார்? ஆயத்தப்படுத்துவார். நம்மளை ஆயத்தப்படுத்தி அதுக்கப்புறம் தான் தேவன் நம்மளோட வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஏன்னா அப்பதான் அந்த ஆசீர்வாதம் நமக்கு பிரயோஜனமாய் இருக்கும். இல்லைன்னு வச்சுங்களேன், நம்மளோட வாழ்க்கையில ஆசீர்வாதம் வந்த உடனே கொஞ்சம் கொஞ்சமா நாம் தேவனை விட்டு தூரம் போகிற பிள்ளைகளாக இருப்போம். நமக்கே தெரியாது தேவன் பிசாசு எப்படி நம்மளோட வாழ்க்கையில நம்மளை டைவர்ட் பண்ணி கொண்டு போகிறான் என்று சொல்லி நமக்கே தெரியாது. ஆனா அந்த ஆசீர்வாதம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட வாழ்க்கையில தேவனை விட்டு விலகி கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்குள்ள ஒரு வெறுமையை உணர ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் நம்ம தேவனிடத்துல திரும்பி வரும்படியாக நாம் ஓடி வருகிற பிள்ளைகளாக இருப்போம். அதனால்தான் முதலாவது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதி, அதுக்குதான் இந்த காத்திருப்பு காலம். அந்த ஆசீர்வாதம் நம்மளோட கையில வருவதற்கு, அந்த ஆசீர்வாதம் நமக்கு ஆசீர்வாதமா இருப்பதற்காக தான் தேவன் சில காலங்கள் காத்திருக்கும்படியாக செய்கிறவராக இருக்கிறார். அப்படி நாம் காத்திருந்து பெற்றுக்கொண்டோம் என்றால் ஒரு நாளும் அந்த ஆசீர்வாதம் நம்மளை தேவனை விட்டு பிரிக்காதுங்க. ஒரு நாளும் பிரிக்காது. ஆனால் காத்திருக்கும் போது நாம் கர்த்தருக்குள்ள பலன் அடைகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆண்டவரை உறுதியா நாம் பற்றிக்கொள்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஏன் இன்னும் நடக்கல, ஏன் தாமதம் என்று சொல்லி அழுது கொண்டிருக்காதபடிக்கு வேத வார்த்தைகளை ஒவ்வொரு நாள் நாம் பிராக்டிஸ் பண்ணுகிற பிள்ளைகளாக வசனத்தின்படி வாழ நம்ம ஆயத்தமாக ஆரம்பிச்சிட்டோம் வச்சுங்களேன், நமக்கு உண்டான எல்லா காரியங்களும் ஆண்டவர் அதனதன் காலங்களை நேர்த்தியாகி கொடுப்பாருங்க. நமக்குள்ள அந்த ஆயத்தம் கடந்து வந்துருச்சுன்னா, நமக்குள்ள ஆண்டோடைய வார்த்தையின்படி வாழ ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுங்களேன், கர்த்தர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அதன் காலங்களில் நேர்த்தியாய் ஆண்டவர் காரியங்களை செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். அதனால் நம்மளுடைய வாழ்க்கையிலும் தேவன் தாமே நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நாம் தேவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். தேவனை சார்ந்து நாம் இருக்க வேண்டும். நம்மளுடைய தேவைகளுக்காக நாம் தேவனை சார்ந்தில்லாதபடிக்கு தேவனை நாம் முழுவதும் இருதயத்தோடு நாம் சார்ந்திருந்தோம் என்றால் கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா தேவைகளையும் தேவன் என்ன பண்ணுவார்? திருப்தியாக்குவாருங்க.
நம்மளுடைய தேவைகளை சந்திக்க திமிங்களை அதை திருப்தி ஆக்குகிறார். கடலின் மச்சங்களை என்ன பண்ணுகிறார்? அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் சந்திக்கிறவராக இருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை தான் தேவன் செய்கிறவராக இருக்கிறார். முழுவதும் அவரை சார்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்ப யாருக்கெல்லாம் கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார் என்று சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க வாசிங்களா சங்கீதம் 37 23 24 வசனத்தை வாசிங்க. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார், அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினாலே அவனை தாங்குகிறார். நல்ல மனுஷனுடைய நடைகள் எல்லாம் கர்த்தரால் உறுதிப்படும். நல்ல மனுஷனை கர்த்தர் அப்படிங்கிறார், அவரே ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இப்ப நம்ம கர்த்தரிடத்துல பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்றால், நல்ல மனுஷனா இந்த பூமியில, நல்ல சாட்சி உள்ள பிள்ளைகளா இந்த பூமியில நாம் வாழுகிறவர்களாக இருக்க வேண்டும். எது கர்த்தருக்கு பிரியம், எது கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையா இருக்கும் என்று சொல்லி அந்த காரியங்களை மாற்றி நாம் முன்வைத்து ஓட ஆரம்பித்தோம் என்றால் உண்மையிலே நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். நல்ல மனுஷன் நடைகள் எல்லாம் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழிகள் மேல் அவன் பிரியம், அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினாலே அவனை தாங்குகிறவராக இருக்கிறார். நீங்க வேதத்துல ஒவ்வொரு பரிசுத்தவான்கள், அதாவது யாக்கோபு போகிறதுக்கு முன்பதாக 12 கோத்திரத்தை கூப்பிட்டு வைத்து அந்த கடைசி நாட்கள் அவங்க எப்படி இருப்பாங்க என்று சொல்லி அவங்களுக்கு சில வாக்குத்தத்தங்களை சொல்லிவிட்டு யாக்கோபு கடந்து போவார். அதே போல மோசேயும் அவன் மரிப்பதற்கு முன்பதாக ஒவ்வொரு கோத்திரத்தோடைய ஆசீர்வாதத்தை அவங்க எடுத்து சொல்லுகிறவனாக ஒவ்வொருவருக்கும் அவன் காரியங்களை சொல்லிவிட்டு போவான். அப்ப சொல்லும் போது அவன் யோசேப்பை குறித்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் நல்ல ஒரு வார்த்தையா இருக்கும். உபாகமம் 33 அதிகாரம் 13-16 வரை உள்ள வசனங்களை வாசிங்க. யோசேப்பை குறித்து கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, வானத்தின் செல்வத்தினாலும் கனியினாலும் ஆழத்தில் உள்ள நீரூற்றுகளினாலும் சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும் ஆதி பர்வதங்களில் உண்டாகும் திரவியங்களினாலும் நித்திய மலைகளில் பிறக்கும் அரும் பொருட்களினாலும் நாடும் அதன் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. முச்சொல்லி எழுந்தருளினவரின் தயை யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரர்களின் விசேஷித்தனுடைய உச்சந்தலையின் மேல் வருவதாக. யோசேப்பு கனிதரும் திராட்சை செடி என்று சொல்லி யாக்கோபு சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. இருக்கு, அது கீழே உள்ள வசனங்கள்லாம் இருக்கு, டைம் இல்லைனா. இங்க யோசேப்பை குறித்து கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுமா, கர்த்தரால் அவனுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும்படியாக வானத்தின் அந்த ஆசீர்வாதங்களை வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்தில் உள்ள நீரூற்றினாலும் சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும் ஆதி பர்வதங்களில் உண்டாகும் திரவியங்களால் நித்திய மலைகளில் பிறக்கும் அரும் பொருட்களினாலும் நாடும் அதன் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. முச்சலில் எழுந்தனுடைய தயை யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரில் விசேஷித்தனுடைய உச்சந்த. யோசேப்பு மாத்திரம் கிடையாது, அங்க எழுதும் போதே மோசே அழகா ஒரு வார்த்தையை சேர்க்கிறார். என்ன பண்ணுகிறார்? தன் சகோதரர்களில் விசேஷித்தனுடைய உச்சந்தலையின் மேல் வருவார். உங்களை என்னையும் வச்சுதாங்க அவர் எழுதுறாரு. கிறிஸ்துவின் சந்ததியை முன்குறித்து எழுதி கொண்டே வரும்போது அவன் தீர்க்கதரிசி, பெரிய தீர்க்கதரிசியாச்சு, அழகா வரக்கூடிய சந்ததியை குறித்து இங்க எழுதுகிறான். இப்படியாப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்மளோட வாழ்க்கையில வர வேண்டும் என்றால் நம்ம எல்லாம் கர்த்தருக்கு முன்பதாக, எப்படி யோசேப்பு கர்த்தருக்கு முன்பதாக நடந்தானோ அதே போல இன்னும் நீங்க 17ஆம் வசனத்தை கூட வாசிங்க. அவன் அலங்காரம் தலையீற்று காயினுடைய அலங்காரத்தை போலவும் அவன் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்புகளை போல இருக்கும். அவைகளால் ஜனங்களை ஏகமாய் தேசத்தின் கடையாந்தரங்கள் முட்டி துரத்துவான். அவைகள் எப்ராயிமின் 16ங்களும்
மனாசேயின் சந்ததிகள், அவன் மூலம் அந்த சந்ததி எல்லாம் எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறது என்று சொல்லி அங்க மோசே தீர்க்க தரிசனமா எழுதுங்க பார்க்க. நல்ல மனுஷன் யோசேப்பை குறித்து நீங்க வேதத்தில் நீங்க வந்து தியானம் பண்ணீங்கன்னா அவனுடைய வாழ்க்கை எப்படி நாம் தாவீதை குறித்து சொல்லுகிறோமோ அதே போல யோசேப்பும் ஒரு நல்ல ஒரு புக்கு. நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியாக நல்ல ஒரு மனுஷன், பரிசுத்தத்தை காத்துக்கொண்ட ஒரு மனுஷன் யோசேப்புடைய இது மெயின் கேரக்டர்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பரிசுத்தத்தை காத்துக்கொண்ட ஒரு மனுஷன், செல்லுகிற இடங்களில் எல்லாம் தேவன் தன்னோட கூட இருக்கும்படியாக அவன் வந்து அந்த காரியங்களை காத்துக்கொண்ட மனுஷன். அதுக்கு அடுத்தது யோசேப்புடைய வாழ்க்கையில இருந்து பழி வாங்கக்கூடிய எண்ணம் அவன்கிட்ட கிடையாதுங்க. அவனோட ஆசீர்வாதத்துக்கு மெயின் இந்த கசப்புன்னு இருக்கு பாத்தீங்களா உள்ளுக்குள்ள, அந்த கசப்புங்கிற காரியமே யோசேப்ட இருக்கவே இருக்காது. பழி வாங்கக்கூடிய எண்ணம் அவன்கிட்ட இருக்கு. நல்லா சகிக்கக்கூடிய ஒரு மனுஷன். யாரு என்ன சொன்னாலும், என்ன அவனுக்கு விரோதமாய் பண்ணினாலும், அவனை கொண்டு போய் ஜெயில போட்டா கூட நீங்க அவன் பார்வோனுக்கு அடுத்ததாக உயர்த்தப்பட்டதுக்கு அப்புறம் யாரையுமே அவன் பழி வாங்கவே இல்லை. தன் சகோதரர்களாக இருக்கட்டும், தான் போத்திபாரோட வீட்டில் இருந்தக்கூடிய காரியங்கள், போத்திபாரா இருக்கட்டும், எந்த மனுஷனையும் பழி வாங்கும்படியாக அவன் என்ன பண்ண, அவனுடைய எண்ணத்துல அந்த இதே கிடையவே கிடையாது. எல்லாவற்றையும் எடுத்து, அதனால தான் அவன் வேதம் சொல்லி நல்ல மனுஷன் அவன் என்று சொல்லி. அதனாலதான் அவனுடைய ஆசீர்வாதங்கள், அவனுடைய அந்த ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா வேற யாருக்கும், வேற கோத்திரத்துக்கு இப்படியாப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இருந்துச்சான்னு சொல்லி நம்ம பார்க்க முடியாது. ஆண்டவர் சொல்லும் போது அவருடைய ஆழத்திலிருந்து சொல்றாரு, யோசேப்பை குறித்து கர்த்தருடைய தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டதா, வானத்தின் செல்வத்தினாலும் பணியினாலும் ஆழத்தில் உள்ள நீரூற்றுகளாலும் அவன் ஆசீர்வதிக்கப்படுவானா. சூரியன் பக்குவப்படுத்தக்கூடிய ஆசீர்வாதங்கள், சந்திரன் பக்குவப்படுத்தக்கூடிய ஆசீர்வாதங்களால அவன் ஆசீர்வதிக்கப்படுவானா. ஏன்னா நல்ல மனுஷனாக, ஆண்டவருக்கு முன்பதாக சாட்சி நிறைந்த ஒரு மனுஷனாக காணப்பட்டான். யாரு என்ன சொன்னாலும், யாரு என்ன செய்தாலும் அது அவனை ஒரு நாள் என்ன பண்ணாது, அவனுடைய இருதயத்துக்குள்ள போகவே போகாது. இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுட்டு போயிட்டே இருப்பான். அதுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடிய மனுஷன் அவன் கிடையாது. ரொம்ப தேவ சமூகத்துல ஆண்டவர் தன்னோட கூட இருந்தா போதும், எனக்கு ஆண்டவர் தான் முக்கியம். அதாவது ஒரு மனுஷன் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிற மனுஷனா இருந்தா அவன் ஒரு நாளும் மனுஷனை பார்க்கவே மாட்டாங்க. என்னைக்கு நம்ம மனுஷனை பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு நம்மளுடைய பலத்தை நம்ப ஆரம்பிச்சிட்டோம் என்று சொல்லி அர்த்தம். நம்ம தேவனால் ஆசீர்வதிக்கப்படனா மனுஷனை நாம் ஒரு நாளும் பார்க்க மாட்டோம். நமக்கு விரோதமா எழும்பினாலும் சரி, நமக்கு பக்கத்திலே பாம்பு வச்சாலும் சரி, நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்ம தேவனால் ஆசீர்வதிக்கப்படும்படியாக அவர் நம்மளை ஏற்ற நேரத்தில் உயர்த்தி நிறுத்துகிறவராக இருக்கு. அதனால நமக்கு விரோதமாய் மனிதர்கள் எழும்பதான் செய்வாங்க, நம்மளை தூஷணப்படுத்ததான் செய்வாங்க, நம்மளை அவமதிக்க தான் செய்வாங்க, நம்மளை வேதனைப்படுத்த செய்வாங்க. இது எல்லாம் இருக்கும். ஆனால் அதாவது ஆண்டவர் அழகா ஒரு வார்த்தையை சொல்வார், உலகத்துல உபத்திரம் உண்டு, தினனுக்குள் நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆனா திருப்பி ஒரு வார்த்தை, எந்த மனுஷனால் உபத்திரம் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. எந்த மனுஷனால் இடர்கள் வருகிறதோ அவனுக்கு பின்பு அவர் சீஷர்களை நோக்கி வராமல் போவது கூடாத காரியம் ஆகிலும் எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. அப்ப அவன் சரி போதும், ரொம்ப சொல்ல வேண்டாம். அப்ப நம்ம யாருக்கு இடரலா இல்லாதபடிக்கு நம்மளை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நமக்கு அநேக இடர்கள் வரும், அநேக உபத்திரவங்கள் வரும், நம்மளை வேதனையான பாதையில நடத்துவாங்க. ஆனால் நம்ம ஒரு நாளும் யாருக்கும் இடரலா இல்லாதபடிக்கு நம்ம அந்த கான்சியஸா இருந்துக்கணும். அது வந்து ரொம்ப நம்ம மெயின்டைன் பண்ணணும். நம்மளால யாரும் பாதிக்கப்பட்ட, நம்மளால யாரும் வேதனைப்பட்டாங்க, நம்மளோட வாயின் வார்த்தைகள், நம்ம செய்யக்கூடிய கிரியைகள்னால யாராவது ஒருத்தருடைய இருதயம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா அது உண்மையிலே ஆண்டவருக்கு பிரியமா இருக்காதுங்க. நம்ம அந்த அளவு நம்மளை காத்துக்கலாம். அவன் தான் நல்ல மனுஷன். அந்த நல்ல மனுஷனுடைய நடைகள் தான் கர்த்தரால் உறுதிப்படும். அந்த நல்ல மனுஷனுடைய ஆசீர்வாதங்கள் தான் வானத்தின் ஆசீர்வாதங்கள், பூமியின் ஆசீர்வாதங்கள், ஆழத்தில் இருக்கக்கூடிய நீரூற்றின் ஆசீர்வாதங்கள், சூரியனால வரக்கூடிய ஆசீர்வாதங்கள், சந்திரனால வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெற்றுக்கொண்டு கர்த்தரால் அவர்கள் நிறைவான, திருப்தியான, பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராக அவர்கள் கடந்து செல்வார்கள். அதனால நம்மளுடைய வாழ்க்கை எப்படியாய் மாறும்படியாக யோசேப்பை போல நம்மளுடைய இருதயம் இந்த நாட்களில் மாற வேண்டும். பரிசுத்தத்தை காத்துக்கொள்கிற பிள்ளைகளாக எந்த ஒரு கசப்பான அனுபவத்தை நம்மளுடைய இருதயத்துல வைத்துக் கொள்ளாதபடிக்கு, அதாவது தேவன் நம்மளோட வாழ்க்கையில ஒரு காரியத்தை கொடுக்க விரும்பினா அது கண்டிப்பா கொடுப்பாருங்க.
தேவன் கொடுக்காத காரியத்துக்காண்டி நீங்க அழுது புலம்பு அடுத்தவங்களை குறை சொன்னீங்கன்னா அது ஒரு நாள் உங்களுக்கு கிடைக்காது. நீங்க வேணா வாழ்நாள் முழுவதும் நீங்க என்ன பண்ணலாம், அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எனக்கு இதை வாங்கி தரல, அதை வாங்கி தரல என்று சொல்லி. தேவன் கொடுக்கணும்னு சித்தம் வச்சாருன்னா யாராலையும் தடுக்க முடியாது. தேவன் கொடுக்க வேணாம்னு நினைச்சானா யாராலையும் கொடுக்க முடியாது. இந்த ஃபார்முலா உங்களுக்கு புரியுதா? இதை நல்லா நீங்க மைண்ட்ல வச்சு, ஒரு காரியத்தை தேவன் என் வாழ்க்கையில அனுமதிச்சார்னா அது கண்டிப்பா என் வாழ்க்கையில கடந்து வரும், அது என்னை தேடி வரும். என் தேவன் எனக்கு அந்த காரியம் வேணான்னு நினைச்சான்னா நம்மளா போய் முட்டி மோதினாலும் ஒன்றும் கிடைக்காது. வெறும் கடைசி நம்ம அடிச்சு 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 கடைசியா போதும் வேண்டாது. அப்பதான் சொல்லுது ஆண்டவருக்கு சித்தம் இல்லையோ. இது முன்னாடியே நமக்கு அந்த புத்தி வந்துச்சுன்னா எல்லாம் இருந்திருக்கும்ல, அவ்வளவு பிரயாசங்கள் இருந்திருக்காதுல்ல. அதனால தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிற காரியத்தை யாராலையும் தடுக்க முடியாது. தேவனால் நாம் ஆசீர்வதிக்கப்படும்படியாக அவரே நாம் சார்ந்திருக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தோம் என்றால் எப்படி அந்த சிங்கங்கள் தேவனால் இறை கிடைக்கும்படியாக தேடுகிறதோ அதே போல் நம்மளோட வாழ்க்கையும் மாறக்கூடியதாக. அடுத்து நீங்க வாசிங்கன்னா ரூத் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. ரூத் 3:10. அதற்கு அவன், மகளே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக, நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களான வாலிபரின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கலாம் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. அப்ப அவள் சூழ்நிலைகளை பார்த்து ஓடக்கூடிய ஒரு மனுஷனாய் காணப்படவில்லை. இந்த இடத்துல இந்த சூழ்நிலை இருந்தால் நம்ம ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி சோர்ஸை நோக்கி ஓடுகிறவள் கிடையாது ரூத். இந்த சோர்ஸ்ல போனா இப்படி நமக்கு ஒரு ஆசீர்வாதம் என்று சொல்லி அவள் சோர்ஸை நம்பவில்லை. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும்படியாக நகோமி என்னென்ன காரியங்களை சொல்லுகிறாள், என்னென்ன ஆலோசனை கொடுக்கிறார்களோ அதை கேட்டு ரூத் ஃபாலோ பண்ணுகிறாள். தன்னுடைய சுயத்தின்படியாக தனக்கு பிரியமானபடி தன்னுடைய கண்களுக்கு முன்பதாக எது நல்லது என்று தெரிகிறதோ அதை ரூத் செலக்ட் பண்ணவே இல்லை. தன்னுடைய நகோமி, தன்னை நடத்தக்கூடிய நகோமி என்ன சொல்லுகிறாளோ அதன்படி ரூத் செய்ய ஆரம்பிக்கும் போது அவளோட வாழ்க்கையில பரிபூர்ண ஆசீர்வாதம் வந்துச்சுங்க. எது எல்லாம் இழந்து போனாலும் வெறுமையா இந்த தேசத்துக்கு வந்தா. ரூத் ஒண்ணு இல்லாதவளா, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி கிடையாது, பொறுக்கி திங்கக்கூடிய வயல்ல சிந்தக்கூடியதை பொறுக்கி எடுத்துட்டு திங்கக்கூடிய நிலைமை தான் ரூத்துடைய நிலைமை. ஒரு எதிர்காலத்தை குறித்து ஒரு நம்பிக்கை கிடையாது, ஒரு பிடிமானம் கிடையாது. இந்த நகோமியோட போனா போகக்கூடிய தேசத்துல எப்படி நம்மளோட வாழ்க்கை இருக்கும், யார் நமக்கு உதவி செய்வாங்க, எதுவுமே தெரியாது. ஆனால் அவள் ஒன்னே ஒண்ணுதான், இஸ்ரவேலின் தேவனை சார்ந்து கொண்டா. தேவைகளுக்காக தேவனை சார்ந்து கொள்ளாம ஆண்டவருடைய காரியங்களை கேள்விப்பட்டு இந்த தேவன் தான் மெய்யான தேவன் என்று சொல்லி தேவனை அவள் சார்ந்து கொண்டனாலதான் போகிற இடங்களில் எல்லாம் கர்த்தரால் அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளாக இருந்தாள். நிறைவான ஆசீர்வாதம் அவளோட வாழ்க்கையில இருந்துச்சுங்க. ஒரு காரியத்திலும் அங்க நகோமியை பார்த்து எல்லாம் சொல்லுவாங்க, 7 ஆண் பிள்ளை இருக்கிறத பார்க்கலாம் ரூத் உனக்கு விலையேற பெற்றவள். ஒரு மனுஷனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்க, அந்த மனுஷனை வாழ்க்கையை தூக்கி எடுத்து நிறுத்தும் போது 7 மனுஷங்கள் இருந்தா கூட அந்த குடும்பம் அவ்வளவா ஆசீர்வதிக்கப்பட்ட. ஏன்னா அந்த சந்ததியிலிருந்து தான் தாவீது அப்படியே வெளியே வருகிறான். தாவீது ராஜா அந்த சந்ததியிலிருந்து ரூத்தோடைய மூலம் தேவன் அவனை வெளியே கொண்டு வரதை நான் பார்க்க முடியும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவோட சந்ததியில வருகிறத நான் பார்க்க முடியுது. இப்ப எந்த மனுஷன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும்படியாக கர்த்தரை தேடுகிறானோ, கர்த்தரை சார்ந்து இருக்கிறானோ, அந்த மனுஷன் வாழ்க்கை நிறைவான ஆசீர்வாதம், பரிபூர்ணமான ஆசீர்வாதம் நம்மளோட வாழ்க்கையில கடந்து. அதுதான் இந்த ஆண்டு நம்ம கொடுத்த வாக்கு தத்தம். கிறிஸ்துவுக்குள் நம்ம எப்படி இருக்கிறோமா, பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். அப்ப கிறிஸ்துவுக்குள்ள நம்மளுடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும், கிறிஸ்துவுக்குள்ள நம்மளுடைய காரியங்கள் ஒவ்வொன்றும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தோம் என்றால் நம்மளுடைய வாழ்க்கையில பரிபூர்ண நன்மையும் ஆசீர்வாதம் உண்டாகுங்க. ஒரு நாள் என்ன பண்ண மாட்டோம், குறைவுபடவே மாட்டோம். சில வேதனையான, அதாவது இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஒரு ஆயத்தை நமக்கு கடந்து வர முடியாத சில காரியங்கள் தேவன் நம்மளை நடத்துவார். சில பாதைகளில் தேவன் நம்மளை நடத்துகிறவராக இருப்பார். அந்த ஆயத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தேவன் நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்க வச்சு. அதனால நீதிமொழி 21:31 வாசிங்க. வாசி நாம் ஜெபிக்கலாம். நீதிமொழி 21:30. குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். குதிரை
யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும். நமக்குள்ள ஒரு ஆயத்தம் இருக்கணும். எல்லா காரியத்தையும் செய்வதற்கு நமக்குள்ள ஒரு ஆயத்தம் இருக்கணும். ஆனால் நம்மளுடைய ஆயத்தத்தை நாம் சார்ந்து கொள்ளக்கூடாது. ஜெயம் கர்த்தரால் வரும்படியாக நாம் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். நம்ம எந்த ஒரு கர்த்தரால் நான் ஆசீர்வதிக்கப்படும், கர்த்தர் எனக்கு யாவற்றையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி நம்ம சோம்பேறியா இருந்தோம், ஒரு ஆயத்தம் இல்லாமல் இருந்தோம் என்றால் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அங்க பால சிங்கங்கள் கெர்ச்சித்து, அந்த கர்ச்சனை தான் அதுக்குள்ள ஒரு ஆயத்தம். சிங்கத்துடைய சவுண்டு கேட்டாவே மற்ற மிருகங்கள் என்ன பண்ணும்? பயப்பட ஆரம்பிச்சிடும், ஓடிடும், பயப்பட ஆரம்பிச்சிடும், பயம் அதுக்குள்ள வந்துடும். இப்ப இதுக்குள்ள அந்த ஆயத்தம் இருக்கு. ஆனா பெற்றுக்கொள்வது தேவனால் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதுதான் அதோடைய காரியம். இப்ப நமக்குள்ள ஒரு காரியத்துக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். உலக பிரகாரமா நம்ம ஆயத்தப்படுவதை காட்டிலும் தேவ சமூகத்துல உட்கார்ந்து நம்ம ஆயத்தப்படுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த காரியத்தை என் வாழ்க்கையில் நீ ஆசீர்வாதத்தை தரும், இதற்கப்புறம் நான் உங்களுடைய நாமத்தை நான் இப்படி எல்லாம் மகிமைப்படுத்த வேண்டும் சொல்லி தேவ சமூகத்துல உட்கார்ந்து நம்மளை தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து நம்மளை தேவ சமூகத்துல வைத்து நாம் ஜெபிக்க ஆரம்பித்தோம் என்றால் அந்த காரியத்துல கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறாருங்க. இப்ப நமக்குள்ள ஒரு ஆயத்தம் கடந்து வரும். சோம்பேறியா இருந்தோம்னு வச்சுங்களேன், ஆண்டவர் அறுப்புல பிச்சை கேட்டா கூட கொடுக்க மாட்டாரு. சோம்பேறிக்கு ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு? ஒண்ணுமே செய்ய மாட்டாரு. இன்னைக்கு பிரதர் சொன்ன மாரி எறும்பு கிட்ட போய் கத்துக்கொள்ளுதான் அந்த பாயிண்ட் வந்துச்சு. எறும்பு கிட்ட போய் கத்துக்கொள்ளு என்று சொல்லி நம்மளை மிருகங்கள்கிட்ட போய் நம்ம பாடங்களை கற்றுக்கொள்ள முடியாத ஆண்டவர் நம்மளை டைவர்ட் பண்ணுவார். சோம்பேறிய எறும்பிடத்துல போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் என்று சொல். அதுக்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்துல தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்க. அப்ப எறும்பிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள நமக்குள்ள ஒரு ஆயத்தம் கடந்து வர வேண்டும். எல்லா காரியத்திலும் ஒரு ஆயத்தம் கடந்து வரும்போது அது எல்லாம் நம்ம ஆயத்தப்பட்டு தேவ சமூகத்துல நிற்கும் போது, ஆண்டவரே இது எல்லாம் நான் செஞ்சுட்டு ஆண்டவரால நீங்க இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுங்க, நீங்க இந்த காரியத்தை செய்யுங்க என்று சொல்லி நாம் தேவ சமூகத்துல ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்காக யாவற்றை செய்து முடிப்பார். இதுதான் தாவீதுடைய அனுபவம். இதுதான் யோசேப்புடைய அனுபவம். எல்லாம் அவனுக்குள்ள ஆயத்தம் இருக்கான. ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக அவன் அமர்ந்திருப்பான், காத்திருப்பான். அவன் சிறைச்சாலை இருக்கும் போது அந்த பிரதானிகள்கிட்ட சொல்லி விடுவான். அவன் போய் 2 வருஷம் மறந்துடும், ஆனாலும் காத்திருப்பான் யோசேப்பு. அந்த காலம் காத்திருக்கிறனாலதான் அங்க பார்வோனுக்கு அடுத்ததாக அவன் உயர்த்தப்படும்படியாக தேவன் அவனை எடுத்து நிறுத்தினான். ஆனா அவன் முந்திக்கிட்டான், ஏதோ ஜெயில இருந்து விடுதலையாகி ஒரு சராசரி மனுஷனா வாழ்ந்திருப்பான். ஆனா ஆண்டோட இருதயத்துல அந்த காரியம் கிடையாது. இவனை நான் உயர்த்த வேண்டும் என்றால் பார்வோனுக்கு அடுத்ததாக இவனை கொண்டு வந்து நான் நிறுத்த வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் பின்னும் 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 சில தாமதங்கள். நீங்க லாசரு மரித்து போனா ஆண்டவர் பின்னும் தாமதப்படுத்துவார். அவருக்கு செய்தி வந்துடும், வியாதியா இருக்கிறான், ஆண்டவர் டிலே பண்ணுவாரு. மரிச்சு போயிட்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் அங்க போகாரு. அந்த இடத்துல ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். 3 நாள் ஆனாலும் சரீரம் நாறி போயிருந்தாலும் அவனை எடுத்து நிறுத்த முடியும். தேவ மகிமை அந்த இடத்துல வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் பின்னும் பின்னும் தாமதப்படுத்துவாருங்க. நம்ம அந்த தாமதப்படுத்தும் போது எல்லாம் நம்ம சூழ்நிலைகளை பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம், இதோட முடிஞ்சிச்சுன்னு சொல்லி நம்ம விசுவாசத்தை விட்டு நம்ம வெளியே வர ஆரம்பிச்சிருவோம். இதோட முடிஞ்சிச்சுப்பா, இனிமே என்ன நடக்க போகுது, இனிமே என்ன நடக்க போகுது, இதோட முடிஞ்சிச்சு, இனி வந்தாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. நீங்க மாத்தாள் மரியாள் அவங்க 2 காரியத்துல 2 பேரும் ஜெபம் பண்ணாங்க. 2 பேரும் சொல்லுவாங்கன்னா, மாத்தாள் அநேக வசனங்களை சொல்லி கொண்டு ஆண்டவரே நீ இருந்திருந்தா பழைச்சிருப்பா அப்படி இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பான். ஆனா மரியாள் மாத்திரம்தான் அந்த ஒரே ஸ்டாண்ட்ல நின்னா. அந்த ஒரே ஸ்டாண்டு, நீ இருந்தா இங்க சகோதரன் உயிரோடு இருந்திருப்பான்னு சொல்லி இயேசு இருந்த இடத்தில் மரியாள் அவரை கண்டவுடனே பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். அதாவது மாத்தாளுடைய அந்த காரியங்களை நீங்க பாத்தீங்கன்னா லாசரு மரித்ததை அவ அக்செப்ட் பண்ணி கொண்டா. இனி அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அடுத்த காரியத்தை நோக்கி மரியாள் மாத்தாள் போக ஆரம்பிச்சிட்டா. அந்த லாசருடைய மரணத்தை இருதயத்துல ஏற்றுக்கொண்டா, இதுதான் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, இதோட முடிஞ்சுன்னு சொல்லி. ஆனால் மரியாள்கிட்ட நல்ல ஒரு விசுவாசம் இருந்துச்சு. இன்னும் அவ தன்னுடைய விசுவாசத்துல நின்றுகிட்டே இருந்தா, அந்த ஸ்டாண்டிங்ல நின்றுகிட்டே இருந்தனால்தான் ஆண்டவர் அவருடைய பாதத்துல விழும்போது உடனே ஆண்டவர் என்ன பண்ணிக்கிறா, போய் லாசரை உயிரோடு எழுப்பி கொடுக்கிறவர்.
கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்ப நம்மளோட வாழ்க்கையிலும் நாம் அப்படியாய் தேவனை சூழ்நிலைகளை ஒரு நாளும் பார்க்காதீங்க. சூழ்நிலைகள் விரோதமாக தான் இருக்கு, நமக்கு விரோதமாக தான் எல்லாம் நடக்கும். ஆனால் ஆண்டவர் காரியங்களை நிறைவேற்ற ஆரம்பிக்கும் போது எல்லாமே நமக்கு பாசிட்டிவாய் மாற ஆரம்பிக்கும். எதெல்லாம் நமக்கு நெகட்டிவா இருந்துச்சோ அது எல்லாம் நமக்கு பாசிட்டிவாய் மாற ஆரம்பிக்கும். அதனால நமக்குள்ள எப்பொழுதும் ஒரு ஆயத்தம் இருக்க வேண்டும். எப்பொழுதும் ஒரு ஆயத்தத்தோடு நாம் கடந்து வருகிற பிள்ளைகள், ஆராதனைக்கு வந்தாலும் ஒரு ஆயத்தத்தோட கடந்து வர வேண்டும். ஆயத்தம் இல்லாமல் நீங்க எந்த காரியத்தை செய்யாதீங்க. நம்ம ஊருக்கு போறோம்னா ஆயத்தம் மாறும். எத்தனை நாளைக்கு முன்னாடி? 6 மாசத்துக்கு முன்னாடி. 6 மாசத்துக்கு முன்னாடி டிக்கெட்டை போட்டு டேட்டை எழுதி வச்சு 6 மாசத்துக்கு முன்னாடி ஷாப்பிங் ஆரம்பிச்சிருவாங்க. ஒவ்வொரு மாலில் போகிறது, இங்கே இது இந்த ரேட்டு, இங்கே இது இந்த ரேட்டு, இங்கே இந்த ரேட்டுன்னு சொல்லிட்டு கடைசியாக போய் எங்கே என்னென்ன ஜாமான் எங்கெங்கே தலை உரத்தில் ஒரு சீப்பாக இருக்கும், வால் உரத்தில் சீப்பாக இருக்கும், ரெண்டையும் வாங்கி சேர்த்து அள்ளு போட்டால் என்ன பண்ண போகிறோம்? ஊருக்கு போகிறோம். 6 மாதத்துக்கு முன்னாடி நம்ம ஊருக்கு போகிறதுக்கு ஆயத்தமாகிறோம். ஆனால் ஆலயத்துக்கு வர்றதுக்கு ஒரு ஆயத்தம் கிடையாது. அப்படியே உட்காந்துட்டு அப்படியே எந்திரிச்சு போறது. ஒரு ஆயத்தத்தோட நீங்க எல்லா காரியத்திலும் ஒரு ஆயத்தம் இருக்கணும். ஆயத்தத்தோட நீங்க ஆராதிச்சு பாருங்க, அந்த ஆராதனை உங்களுக்கு வித்தியாசமா இருக்கும். நீங்க நல்ல ஒரு ஆயத்தத்தோட ஜெபத்தோட ஆண்டவர் ஆராதனை ஆரம்பிக்கிறது முன்பதாக இந்த இடத்துல உட்காந்து நீங்க அந்த ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா காலையில எந்திரிச்சு, காலை நல்லா குளிச்சு, தலை குளிச்சு முழுகி எந்திரிச்சு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே சர்ச்சுக்கு வாங்க. 1 மணி நேரம் வீட்டில் ஜெபம் பண்ணுங்க. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி சர்ச்சில் ஜெபம் பண்ணிட்டு நீங்க ஆராதிக்க ஆரம்பிங்க. அன்னைக்கு உங்க ஆராதனை உங்களுக்கு வித்தியாசமா இருக்கும். நீங்களும் உங்களுக்கு வித்தியாசமா இருப்பீங்க. போய் கண்ணாடியில் பார்க்கும்போது உங்க மூஞ்சே வித்தியாசமா இருக்கும். ஏன்னா நீங்க வெறுமையா போகவே மாட்டீங்க. நீங்க தேவ ஆசீர்வாதத்தையும் தேவ கிருபையும் பெற்றுக்கொண்டு நீங்க கடந்து செல்கிற பிள்ளைகளாக இருப்பேன். அதனால நமக்குள்ள எல்லா காரியத்திலும் ஒரு ஆயத்தம் இருக்க வேண்டும். அந்த ஆயத்தம் இருக்கும்போது தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அதே போல எப்படி சிங்கங்கள் அது கர்ஜித்து தேவனால் இறை கிடைக்கும்படி தேடுகிறதோ, அதே போல நீங்களும் நானும் தேவனால் ஆசீர்வதிக்கப்படும்படியாக நாம் தேவனை நோக்கி பார்க்கிற பிள்ளை, தேவனை சார்ந்து வாழ ஆரம்பிச்சோம் என்றால் நம்மளுடைய வாழ்க்கையும் கர்த்தர் அப்படியாய் ஆசீர்வதிப்பார்.